நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் அடுத்தால ஒரு தப்பான விஷயங்கள் அல்லது ஒரு விஷயம் நினைக்கிறது என்னென்னா, இது பார்ட் டைமாக பண்ணலாமா, ஃபுல் டைம் பண்ணலாமா, பார்ட் டைமாக பண்ண முடியுமா அந்த விஷயத்த அப்படின்னு விஷயம். பட் பொதுவாக எப்போவுமே நான் சொல்கிறது வந்துட்டு, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணணும். அந்த விஷயங்கள் வந்து எங்கே வரைக்கும் போகுது, எவ்வளோ உங்களால் பண்ண முடியுது அப்படின்னு டெஸ்ட் பண்ணி பார்க்குறது, ரைட்டா? ஸோ நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு பார்ட் டைமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதே நேரத்தில் உங்களோட ரெகுலர் இன்கம் பாருங்கள். நான் திரும்ப திரும்ப சொல்கிற விஷயம் அதான். ஏன்னா எல்லாமே லைஃப்பில் முக்கியம் இல்லையா? நாளைக்கு நம்ம படிக்க போகிறோன்னு இன்றைக்கி உள்ளதை மறந்துவிடாது. அதே மாதிரி இன்றைக்கி மட்டும் கதையை பார்த்துட்டு இருந்தோன்னா நாளைக்கு நம்ம வாழ்க்கையை வந்து நம்ம சாதிக்க முடியாது. ஸோ நெட்வொர்க் மார்க்கெட்டிங் வந்து நீங்கள் பார்ட் டைம் மாதிரி பண்ணலாம். ஒரு 2 மணி நேரம் ஒரு நாளைக்கு எடுத்தால் போதும். 2 மணி நேரத்தில் என்னென்ன பண்ணணும், ஏது பண்ணணும், அந்த மாதிரி பிளான் பண்ணிவிட்டு எப்படி நம்ம 2 மணி நேரம் டைம் பாஸ் பண்ண போகிறோம், ஃப்ரெண்ட்ஷிப் பார்க்க போகிறோம், ஏதாவது நம்ம பண்ணுவோம், ரைட்டா? அந்த டயத்தை நீங்கள் ஒரு நல்ல பெரிய பிஸ்னஸ் பில்ட் பண்ணதுக்கு நீங்கள் பண்ணுங்கள். டோனி ராபின்சன்ஸ் சொல்கிற விஷயங்கள் அவரு சொல்கிறார். இவ்வளோ பெரிய ஆட்கள்லாம் சொல்கிறாங்கன்னா அதோட வேல்யூ உங்களுக்கு என்ன தெரியும் இல்லையா? நீங்கள் எவ்வளோ பெரிய பிஸ்னஸாக வச்சுருந்தாலும் சரி, அதில் ஒரு 15 நிமிஷம் வந்து நீங்கள் இந்த மாதிரி பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி வைக்கணும். அந்த சொல்கிற பாயிண்ட்டை புரிஞ்சுங்க. இந்த 15 நிமிஷம் இந்த மாதிரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி வைக்கணும். ஏன் அப்படின்னா, பிறகு வந்துட்டு உங்களோட லட்சமாக கோடியாக போட்டு பண்ணி உங்களுக்கு வர வருமானத்தை விட இந்த 15 நிமிஷம் நீங்கள் கொடுக்குற வருமானம் வந்து அந்த அந்த பல லட்சங்கள் இன்வெஸ்ட் பண்ணி வர்ற வருமானத்தை விட ஜாஸ்தியாகும் அப்படின்னு சொல்கிறார். புரியுதா? நீங்கள் லட்சமாக கோடியாக பண்ணிக்கிட்டு இருக்க இந்த பிஸ்னஸில், இன்வெஸ்ட் பண்ணி பண்ணிகிட்டு இருக்க பிஸ்னஸில் வர வருமானத்தை விட இந்த 15 நிமிஷம், அரை மணி நேரம், 2 மணி நேரம் நீங்கள் கொடுக்குற பிஸ்னஸோட வருமானம் பல மடங்கு கூடும். அப்படி ஒரு சூழ்நிலையை நீங்கள் வந்து உருவாக்கி வைக்கணும் அப்படின்னு. நான் எப்பவும் சொல்லுவேன் இல்லையா, அவங்ககிட்ட நிறைய சேனல் இருக்கணும் அப்படின்னு. 7 வகையான நல்லி இருக்கணும், அதுலேருந்து தண்ணி வரதுக்கு இருக்கணும், அந்த மாதிரி. அதே மாதிரி நீங்கள் இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ், நீங்கள் என்ன மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருங்க, ஓகே. பட் இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் சைடில் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி வைங்க. அது எப்போ, எங்கே, யாரை எப்படி மாற்றும் அப்படின்னு தெரியாது.